வணக்கம் வியூவர்ஸ். கர்நாடகாவின் புகழ்பெற்ற லேபாக்ஷி கோவில்ல கூட தொங்கும் தூண் ஒண்ணுதான் இருக்கு. ஆனா தர்மங்கள் ஓங்கி வளர்ந்த இங்க 2 தொங்கும் தூண்கள் காணப்படுது. 8ஆம் நூற்றாண்டுல பல்லவ மன்னர்கள் கட்டிய இக்கோவில்ல கிட்டத்தட்ட 2.5 டன் எடை கொண்ட இந்த தொங்கும் தூண்கள் தான் பேரதிசயம். எப்பவும் தரைக்கு மேல 2 சென்டிமீட்டர் உயரத்துல தொங்கும் இந்த தூண்கள்ல சிவபெருமான், நடன மாதர்கள் ஆகியோரின் உருவங்களும் நேர்த்தியா செதுக்கப்பட்டு இருக்கு. தவிர இக்கோவிலின் மேற்கூரையில 9 கிரகங்கள் அவற்றின் வாகனங்களோட வடிவமைக்கப்பட்டும் காணப்படுது. காஞ்சிபுரத்துக்கு நிகரா இங்க அம்மன் ஸ்ரீ கல்யாண காமாட்சி எனும் பெயரோட அழைக்கப்படுறாங்க. மற்ற கோவில்கள்ல அம்பாளுக்கு எதிராகவோ அல்லது கீழேதான் ஸ்ரீ சக்கரம் அமைஞ்சிருக்கும். ஆனா இங்க ஸ்ரீ சக்கரத்தின் மேலேதான் அம்பாள் அமர்ந்திருக்காங்க. அதனால போக காமாட்சியா இங்க அவங்க வணங்கப்படுறாங்க. இந்த அம்மன் சன்னதிய 18 யானைகள் தாங்குற மாதிரியும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. மேலும் 18 படிகளுக்கு மேல நிற்கும் இவங்கள தருமரும் வழிபட்டிருக்காருங்கிறது கூடுதல் வியப்பு. தவிர பஞ்ச பிரம்மாசனத்துல காமேஸ்வரரோட கூடி நிற்கும் காமேஸ்வரியும் இங்க சிறப்பு பெறாங்க. ஐயன் ஸ்ரீ சைலத்துக்கு நிகரா சுயம்பா தோன்றின மல்லிகார்ஜுனர் ஆவாரு. பயத்தை போக்கும் பைரவர் சூரிய சந்திர அக்னி ஜுவாலையோட அருளை தராரு. இவர் தனது வாகனத்தோட காட்சி தந்தாலும் இது சமண சமயத்தை சேர்ந்த தீர்த்தங்கரரின் சிலையாகவும் இருக்கலாம்னு ஆய்வாளர்கள் கருதுறாங்க. ஆனா தேய்பிறை அஷ்டமி திதியில இவர் சிறப்பு பூஜைகளையும் ஏற்கிறாரு. பிரகாரத்தை சுற்றி வரும்போதும் சரி அல்லது ஓய்ந்து உட்கார்ந்து கோயிலை ஆராயும் போதும் சரி இம்மண்ணை ஆண்ட மன்னரின் திருவுருவ சிற்பங்களும் ராமாயண காட்சிகளும் புடைப்பு சிற்பங்களா ஆங்காங்கே செதுக்கப்பட்டு இருக்கு. ஐயப்பனை போல குந்தளமிட்டு காட்சி தரும் முருகனை கொண்ட இக்கோவில சுந்தரர், சம்பந்தர், ஔவை, அரிசில் கிழார், பொன்முடியார், பரணர், கபிலர், நாகையார், அதியன், விண்ணத்தார் முதலிய 10க்கும் மேற்பட்ட புலவர்கள் பாடியிருக்காங்க. இதிலிருந்தே இதன் தொன்மையை தெரிஞ்சுக்கலாம். மல்லிகார்ஜுனர் கோவில்னும் ஸ்ரீ கல்யாண காமாட்சி அம்மன் கோவில்னும் கால பைரவர் மற்றும் கோட்டை கோவில்னு அழைக்கப்படும் இது சங்ககால குடிமக்களான அதியர் இனத்தை தகுடூரை தலைநகராய் இருந்து ஆண்ட அதியமான் நெடுமான் அஞ்சியின் தர்மபுரியில அமைஞ்சிருக்கு. இன்னும் இது போல பல ஆன்மீக உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.